இந்த வீடியோவில் நாம் சில மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா இன்டகிரேஷன் ஆஃப் 1/2x + c = what அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ போன வீடியோவில் நம்ம வந்து டிஃபரன்ஷியேஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு இன்டகிரல் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா இன்டகிரேஷன் ஆஃப் 1/2x + c = what. அப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னாக்கா இதை இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா 1/anything இன்டகிரலில் இருக்குது அப்படின்னாக்கா log ஆஃப் அதே நம்பர் ப்ளஸ் c அப்படின்றது தான் ஆன்சர். அப்போ இன்டகிரல் பார்ட் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு நம்ம லாக் ஆஃபும் போட்டு அந்த நம்பர் எழுதிட வேண்டியதான். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபைண்ட் த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10x² - 27x + 5 = 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம 9th அல்லது 10thலேயே நம்ம படிச்சிருப்போம். அது என்ன அப்படின்னாக்கா எக்ஸோட வேல்யூ என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபைண்ட் த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் சொன்னாக்க என்ன மீனிங் பார்த்தீங்கன்னாக்கா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா இந்த 27xஐ நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னாக்கா இந்த 10x² அப்படி இருக்கட்டும் -2x - 25x அப்படின்னு பிரிச்சுக்கலாமா +5 = 0. அப்போ இந்த இதில் வந்து ரெண்டுலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நான் 2xஐ வெளியில் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. இங்கே 5x இருக்கும் -1 இருக்கும். அதே மாதிரி மைனஸ் இங்கே வந்து 5 வெளியில் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்ன இருக்க போது 5x - 1 = 0 அப்படி இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இது என்ன இருக்கும் இப்போ இது ரெண்டு பார்த்தீங்கன்னாக்கா 2x - 5 = 0 நான் எழுதலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்டில் எழுதக்கூடியது 5x - 1 = 0ன்னு எழுதலாம். இப்போ இது 0 வச்சாக்க என்ன ஆகும் 2x = 5ன்னு இருக்கும். x = 5/2 அப்படின்னு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கும். இதில் வந்தீங்கன்னா 5x = 1ன்னு வரும். x = 1/5. இந்த ரெண்டும் தான் ஆக்சுவலி ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன். இப்போ ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் நத்திங் பட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்ட்டு தான் காரணிப்படுத்தணும் தமிழில் சொல்லணும்னு சொன்னாக்க. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா cos θ = 4/5 வாட் இஸ் cos 2θ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து cos θ = 4/5 cos 2θ = வாட் அப்படின்னு இருக்காங்க. அப்போ cos 2θ = 2 cos square θ -1 அப்படின்றது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம ஞாபகம் வைக்கணும். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சோம்னா ஆன்சரை நம்ம செஞ்சிடலாம். இப்போ என்ன தெரியும் 2 2 cos square θ எவ்வளவு 4/5 ஸ்கொயர் -1. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா 16 இது ஒரு 25 இல்லைங்களா 2 × 16/25 -1 அப்படின்ட்டு இருக்கும். இது என்ன அப்படின்னாக்கா இப்போ 32/25 -1 அப்படின்ட்டு இருக்கும். இது நாம் இந்த 25 இங்கே மல்டிபிள் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன இருக்கும் 32 - 25/25 வந்துருக்கும் இல்லைங்களா எல்சிஎம் எடுத்துருந்தோம்னா. அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கும் இப்போ 7/25. இது வேல்யூ 7/25. இப்போ இதில் ஃபார்முலா ஞாபகம் வச்சுருந்தோம்னா இந்த கொஸ்டினை நம்மளால் செஞ்சிட முடியும். இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இன்டகிரேஷன் லிமிட் வந்து 1 to 5 x² dx = வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இந்த x² dx-ஐ நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணணும். அப்போ டிஃபரன்ஷியேஷனுக்கு அப்படி உல்டா பண்ணுறது தான் இன்டகிரேஷன். அப்போ இதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்திருக்கும் அதான் கேள்வி இல்லைங்களா. அப்போ x² நாம் என்ன செஞ்சுருப்போம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸோட பவரில் -1 போட்டிருப்போம். அதே மாதிரி அது என்ன பண்ணியிருப்போம் அப்போ x பவர் -1 போட்டுட்டோம்னா இங்கே 2 வந்துன்னா அப்போ என்ன இருக்கணும் 2 + 1 இந்த நம்பர் அப்படி நம்ம வந்து இங்கே எழுதியிருப்போம். அப்போ கீழே அந்த நம்பர் எழுதிடணும். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது கீழே அந்த நம்பர் எழுதிடணும். அப்படி எழுதிட்டோம்னா நமக்கு இது கிடச்சிடும் ஓகேங்களா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க லிமிட் அப்ளை பண்ணி சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த லிமிட் 1 to 5 வந்து லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் லிமிட் 5 மினிமம் லிமிட் 1. அப்போ x³ / 3 இருக்கும் ஈக்குவல் டு லிமிட் நாம் என்ன பண்ண போகிறோம் லிமிட் வந்து 1
5 அப்ளை பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் எக்ஸுக்கு பதிலாக நான் ஃபஸ்ட்டு 5 போடணும். 5 கியூப் டிவைடட் பை 3 மைனஸ் அதே மாதிரி லோயர் லிமிட் வந்து 1 எக்ஸ் பதிலாக 1 போட்டு 1 கியூப் டிவைடட் பை 3 அப்போ 125 மைனஸ் 1 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 124 டிவைடட் பை 3 அப்படின்றதான் இதனுடைய ஆன்சர். இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய 45 ஃபிசிக்ஸ் கொஸ்டினில் நம்ம இந்த வீடியோவோட 44 கொஸ்டின்ஸை வந்து ஆன்சர் பார்த்துருக்குறோம். ஒரு கொஸ்டின் வந்து வேறொரு சாப்டரில் ரிப்பீட் ஆகும். ஆகவே நாம் அங்கே பார்த்துக்கிடலாம் அப்படின்ற வகையில் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலை. இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோட எல்லா ஃபிசிக்ஸ் கொஸ்டினும் இந்த வீடியோவோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு.